ஊது ஃபார் பிகினர்ஸ். ஊதை ஃபஸ்ட்டு யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எதை சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் ஊது லேவெண்டர், அப்புறம் ஊது உட்டி, கம்ஃபர்ட்டில் வருங்கள்ல ஊது உட்டி, அப்புறம் ஊது பர்பிள், அடுத்து ஊது கூச்சி பர்ஃப்யூம்ஸோட ஊது, அடுத்து ஊது அபியல், இந்த ஒயிட் ஊதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன் நம்ம இது மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, சொல்லப்போனால் இன்னும் சொல்லலாம். ஊது காஷ்மீரி சொல்லலாம், ஊது கலிமாத் சொல்லலாம், இன்னும் நிறைய இது சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஊதை பொறுத்தவரையும் 2 டைப்பாக பிரிக்கலாங்க. அதாவது உங்களுடைய சாய்ஸ்க்காக. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஊது அப்படின்னு சொல்லலாம், அதாவது ரா ஊதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஊது ஆம்பரை வந்து எடுத்தோடனே ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது கஷ்டம் தான். இதான் ஆம்பர் ஊது. ஆம்பர் ஊது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ரா ஊதாக இருக்கும். அதே மாதிரி ஊது ஹாஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஊதெல்லாம் வந்து எடுத்தோடனே ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாமா, அதாவது இதுக்கு முன்னாடி ஊதே ட்ரை பண்ணாதவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா, நாங்கள் நிறைய கஸ்டமர் கவுண்டரில் பார்த்துருக்கோம், சான்ஸே இல்லை. அதை பார்த்தா சில பேர் ஏன் இதை காட்டினீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அது ரொம்ப ரா ஸ்மெல்லாக இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மாடர்ன் ஊது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஊது கலிமாத், அரேபியன் ஊது கலிமாத், இதுவும் வந்து ஊது தான். பட் ஆனால் இதை ட்ரை பண்ணுவாங்க, எடுத்தோடனே கூட ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஊது ப்ரொஃபஷனல், அதுவும் எடுத்தோடனே ஃபார் பிகினர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த செலக்டட் 5 ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது 100 rupeesலேயே வந்துடும். அப்போ ஈஸியாக இது ஒரு நல்ல ஒரு என்ட்ரா இருக்கும். ஊதில் இது ஒரு நல்ல ஒரு என்ட்ரா இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் இதில் கவனிக்கணும் என்னன்னா, இதில் ஊது லேவெண்டர் வந்து கண்டிப்பாக மேன்லியாக இருக்காது. ஊது உட்டி வந்து ரொம்ப மேன்லியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஊது பர்பிள் வந்து ஓப்பனில் ஃப்ரெஞ்ச் மாதிரி இருக்கும். ஊது கூச்சியும் ஓப்பனில் ஃப்ரெஞ்ச் மாதிரி இருக்கும், ஆனால் பேஸில் ஊது மாதிரி இருக்கும். ஊது அபியல் இது ஒரு பெஸ்ட் ஊதுங்க. ஊதில் வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல என்ட்ரு. ஃபஸ்ட்டு வந்து இது யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் அத்தர் ஊது அபியல். அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா ஊது கரீம்லாம் இருக்குது. ஊது கரீம், ஊது மதீனா இருக்குது. பாருங்க, நான் சொல்கிறது இது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஊது கரீம் பார்த்தீங்கன்னா இதுவும் 100 rupees தான். ஊது மதீனா இதுவும் 100 rupees தான். ஆனால் ஊது கரீம், ஊது மதீனாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனல் டைப்பில் ஒரு மாடர்ன் ஊது மாதிரி இருக்காது. ஊது கரீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் நிறைய கஸ்டமர் பார்த்துருக்கோம். ஊது கரீம் காட்டணும்னா இதையும் காட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க, ஏன்னா ஓப்பனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது போடுற சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஓகே. அதான் நான் சொல்கிறேன் பிகினிங்கில் வந்து. ஸோ அதனால தான் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊது சாட்டின் மூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஊது இருக்குது. இதுவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் வர மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மாடர்ன் ஊது மாதிரி இருக்கும். இதில் இன்னும் எக்ஸ்பென்சிவான ஊதெலாம் இருக்குது. ஊதில் பார்த்தீங்கன்னா 40+ இருக்குங்க நம்மக்கிட்ட. நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஊதில் வந்து, பயங்கரமாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஊதில் வந்து அரேபியன் டைப்பில் கூட சில இதை ஊது நம்மளால் சொல்ல முடியும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அர்பவர்தத்து பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து ஊது இருக்கும், ஊது மஸ்க் இருக்கும். இந்த மாதிரி நான் ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ஊதுடைய ஃபஸ்ட்டாக ஊது ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி ரக்பான் ஒரு அத்தர் இருக்குது. இதுவும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் பேஸில் ஊது இருக்கும், பட் ஆனால் ஓப்பனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த 5 தான் நான் சொன்னேன்.